கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த சிலுவை தியானத்தின் 12வது நாளிலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை பலப்படுத்தி நடத்துவாராக. எடுத்தவர்கள் வாசிப்போம். 1 பேதுருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனம். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை. கவனிங்க, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். காரணம், நாம் ஏன் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை? தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த நீதியை, தேவனிடத்திலிருந்து வருகிற மீட்பை, அந்த ரட்சிப்பை பெறாதவர்களாய், நம்பாதவர்களாய் இருந்த காரணத்தினாலே நாம் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை. கவனிங்க, ஆனால் இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். பாருங்க, முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள். கவனிங்க, முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுதோ கவனிங்க, இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். சத்தமா ராமேன்னு சொல்லுவோமே. அப்ப கவனிங்க, தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த இரக்கத்தை எப்படியாய் நாம் பெற்றிருக்கிறோம்? அந்த இரக்கத்தினால் நமக்கு என்ன பயன்? அந்த இரக்கம் நம்மிடத்துல வந்ததுனாலே நம்முடைய வாழ்க்கையில என்ன மாறி இருக்கிறது? கவனிங்க, தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெறாதவர்களாய் நாம் இருந்தோமானால் இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு என்கிற மீட்பை நாம் பெறாமலே இருந்திருப்போம். தேவனிடத்தில் வருகிற விடுதலையை பெறாமலே இருந்திருப்போம். தேவன் நம்மேல் இரக்கமுள்ளவராய் இருந்ததினாலே இப்பொழுது அவராலே அவருடைய ஜனங்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. கவனிங்க, இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த இரக்கமும் நாம் தேவனுடைய ஜனங்களாய் மாற்றப்பட்டதற்கான காரணம் என்ன? அதற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன? வாசிப்போம். அதிலே 1வது அதிகாரம் 18, 19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்த வீணான நடக்கை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். கவனிங்க, போதும், கொஞ்சம் நிறுத்துங்க. கவனிங்க, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். அல்லேலூயா. பாருங்க, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருக்கும் போது, எகிப்து தேசம் உண்மையாகவே ஒரு வசதி படைத்த நாடு, ஒரு வசதி படைத்த தேசம். அநேக பொன்னும் வெள்ளியும் உடைய அநேக ஊர்ல அநேக காரியங்கள் நிறைந்த, விலையேற பெற்ற பொருட்கள் நிறைந்த தேசமா எகிப்தில் இருந்தது. ஆனா நல்லா கவனிங்க, அதனோட தான் இஸ்ரவேல் ஜனங்களும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனா அவங்களை எதுவுமே மீட்கல. கவனிங்க. அப்ப நம்முடைய முன்னோர்கள் நாம் அனுசரித்து வந்த பாரம்பரியமான காரியங்கள், ட்ரெடிஷனலாய் நாம் பின்பற்றி வந்த காரியங்கள், அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியும் பொன்னும், இந்த வெள்ளியினாலும் பொன்னினாலும் நாம் மீட்கப்படவில்லை. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அப்ப எது நம்மை மீட்டெடுத்தது? கவனிங்க, இப்ப நாம் ரட்சிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? ஏன் இந்த வார்த்தை சொல்லுச்சு இல்லையா? முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இல்லை, ஆனால் இப்பொழுதோ தேவனுடைய ஜனங்களாய் மாறி இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுதோ இந்த இரக்கம் உங்களிடத்துல இருக்கிறது. அப்ப நம்மிடத்துல வந்த இந்த இரக்கமும் நாம் தேவனுடைய ஜனங்களாய் நாம் எப்படி மாறி இருக்கிறோம்? நம்முடைய முன்னோர்கள் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த காரியங்களினாலே நாம் மீட்கப்படவில்லை, நாம் ரட்சிக்கப்படவில்லை, நமக்கு அது விடுதலையை கொண்டு வரவில்லை. அப்ப நம்மை ரட்சித்தது, நம்மேல் இரக்கம் பாராட்டினது அந்த காரியம் என்ன? நம்மேல் இரக்கம் எப்படி வந்தது? நாம் எப்படி தேவனுடைய ஜனங்களாய் அவருடைய இரக்கத்திலே அந்த நம்பிக்கையிலே விடுதலை நாம் பெற்றிருக்கிறோம்?
அந்த மீட்பை நாம் பெற்று இருக்கிறோம். வாசிங்க 19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. Praise the Lord. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. பாருங்க, இந்த வெள்ளியும் பொன்னும் நம்ம மீட்கல, நமக்கு விடுதலை தரல. கவனிங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. நம்ம எப்படி தேவனுடைய ஜனங்களா மாறி இருக்கிறோம், நமக்கு எப்படி அந்த இரக்கம் கிடைத்திருக்கு, நாம் எப்படி மீட்கப்பட்டோம், எப்படி நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒருத்தர் காரணம். யார் அது? கவனிங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம் தான் நாம் இன்றைக்கு இரக்கம் பெறுவதற்கு காரணம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. நாம் தேவனுடைய ஜனங்களாய் மாறுவதற்கு காரணம் அவருடைய விலையேற பெற்ற ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினால் தான் நாம் இன்றைக்கு நீதிமான்களாய் இரக்கம் பெற்றவர்களாய் மாறி இருக்கிறோம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்க, அவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் எப்படிப்பட்டதான் கவனிங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம். அல்லேலூயா. பாருங்க, அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்திற்கு ஈடு இணையே இல்லை, விலையே கிடையாது. விலையேற பெற்ற மாசற்ற குற்றமில்லாத ரத்தம் இயேசுவின் ரத்தம். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் சத்ருவினிடத்திலே சாத்தானிடத்திலே அடிமைகளாயிருந்த நாட்களிலே அந்த விலையேற பெற்ற ரத்தத்தை நமக்கு விலைக்கிரயமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த ரத்தத்தை, விலையேறப்பெற்ற குற்றமில்லாத மாசற்ற விலையேறப்பெற்ற ரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து பிசாசினிடத்திலிருந்து நம்மை அவர் மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. அப்போ வெள்ளினாலும் நம்முடைய பாரம்பரியம் நம்மளை மீட்கல, நம்முடைய முன்னோர்களின் காரியங்கள் நம்மளை மீட்கல. நமக்கு நம்மிடத்துல இருந்த வெள்ளியும் பொன்னும் விலையேற பொருட்கள் நமக்கு விலைக்கரையமா இல்லை. ஆண்டவராகிய குற்றமில்லாத மாசற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே, அவந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மாத்திரமே அந்த விலைக்கரையமாய் இயேசு நமக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தி அதை விலைக்கிரயமாய் கொடுத்து நம்மை சத்ருவினிடத்திலிருந்து மீட்டுக் கொண்டார். சத்தமா ஆமென் சொல்லுவோமே. அப்ப நல்லா கவனிங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக எப்பொழுது சிந்தப்பட்டதோ நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமே. அவருடைய இரக்கம் அந்த ரத்தத்தினால் மூலமே. கவனிங்க, அப்ப இயேசு கிறிஸ்து ஏன் ரத்தம் சிந்தனுங்க? இந்த பூமியிலே ஏன் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தனும்? கவனிங்க, அவர் நம்மேல் வைத்த இரக்கம் அன்பின் நிமித்தமாகவே, தேவன் நம்மேல் வைத்த இரக்கம் அன்பின் நிமித்தமாகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து ஒவ்வொரு மனிதனுக்காகவும் ரத்தத்தை சிந்தினார், பாடுபட்டார். அநேக ஜனங்களுக்காக, அநேகருடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினதனாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும், இயேசுவின் ரத்தத்தை சொல்லுங்க. குற்றமில்லாத, சொல்லுங்க, குற்றமில்லாத மாசற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சொல்லுங்க மீட்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அப்ப அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மாத்திரமே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அந்த ரத்தம் ஒருவேளை சிந்தப்படவில்லை என்றால் இன்றைக்கும் அந்த அடிமைத்தனம் தொடரும். சத்ருவினுடைய அடிமைத்தனம் தொடர்ந்து இருக்கும். காரணம், பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்தின் நாட்களின் பிரகாரம் ஒரு மனிதன் பாவம் செய்தால் அந்த மனிதனுக்கு பதிலாக ஒரு பிராணி அடிக்கப்பட வேண்டும். மனிதனுக்காக ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ரத்தம் சிந்தினால் பாவ மன்னிப்பு உண்டு, பரிகாரம் உண்டு. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது.
அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும், இந்த பூமியிலே உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் இயேசு ரத்தத்தை சிந்தி பாவ நிவர்த்தியை அவர் செய்து முடித்தார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, குற்றமில்லாத மாசற்ற ரத்தத்தினாலே. அப்போ இதுதான் காரணம். அப்ப இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனுடைய ஜனங்களாய் அந்த இரக்கத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் ரத்தம் மாத்திரமே காரணம். அல்லேலூயா. வாசிங்க 23 வாசிப்போம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்போ தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை. யார் அந்த தேவனுடைய வார்த்தை? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் அந்த தேவனுடைய வார்த்தை. கவனிங்க, இயேசு கிறிஸ்துவே அந்த வார்த்தை. அப்போ அழிவுள்ள வித்தினாலே அல்ல. கவனிங்க, இந்த பூமியிலே ஒரு மனிதன் பிறக்கிறது, கவனிங்க, அழிவுள்ள வித்தினால். ஆனால் நாம் மறுபடியும் பிறப்பித்துக்கப்பட்டிருக்கிறோம், மறுபடியும் நாம் பிறப்பித்திருக்கிறோம் என்றால், கவனிங்க, அழிவுள்ள வித்தினாலே அல்ல. கவனிங்க, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய இந்த அழிவில்லாத வித்தினாலே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை என்னும் அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிற, மறுபடியும் நாம் பிறக்கிறோம். நாம் உண்மையாகவே இந்த வார்த்தை நம்மை பரிசுத்தமாய் பிறக்க வைத்திருக்கிறது, மறுபடியும் பிறக்க வைத்திருக்கிறது. அல்லேலூயா. இப்ப முன்பு நாம் மாம்சத்திலே, நம்முடைய தாய் தகப்பன்மாருக்கு மாம்சத்திலே பிறந்தோம். ஆனால் இரண்டாவது ஆண்டவராகிய தேவனுடைய இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டு இந்த அழிவில்லாத வித்தாகிய தேவனுடைய வார்த்தை என்னும் இந்த வித்தினாலே, இந்த வார்த்தையினாலே மறுபடியுமாய் ஆவியினாலே நாம் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அப்ப நல்லா கவனிங்க, இதற்கு என்ன காரணம்? இப்ப இந்த நாம் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? வாசிங்க, அதிலே 1வது அதிகாரம் 1:14-15. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் பாருங்க, கீழ்ப்படிகிற முன்பு பிள்ளைகளாய் இருங்கள். கவனிங்க, கொஞ்சம் நிறுத்துங்க. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காணொளி பார்க்கிற பிள்ளைகளும் இது நல்லா நன்றாய் கவனிங்க. முன்னே நீங்கள் அறியாமல் உங்களுடைய மனதின்படி, உங்களுடைய இச்சைகளின்படி, நம்முடைய மனசு என்னெல்லாம் சொல்லுச்சோ அதெல்லாம் செய்தோம். தேவையில்லாத காரியங்களை பார்க்கிறது, தேவையில்லாத காரியங்களை சிந்திக்கிறது, பிசாசு என்னன்னா அவன் ஆலோசனை கொடுக்கிறான், அதெல்லாம் நம்முடைய இருதயங்களை செய்தோம். அப்ப கவனிங்க, நம்முடைய மனது என்னெல்லாம் சொல்லுச்சோ, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், பாவமான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்தோம். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்ட ஜனங்களாய் நாம் இருக்கிறபடியினால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல். சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இனி நடக்க மாட்டோம். சொல்லுங்க, பழைய காரியத்தை இனி தொடமாட்டோம், பழைய காரியத்தை இனி பார்க்க மாட்டோம். சொல்லுங்க, பழைய காரியத்தை இனி பேச மாட்டோம். சத்தமா சொல்லுங்க. தேவையில்லாத காரியங்கள், அசுத்தமான வார்த்தைகள், இது எதுவுமே நம்முடைய நாவிலிருந்து, நம்முடைய இருதயத்திலிருந்து, நம்முடைய கண்களிலிருந்து புறப்பட வேண்டாம். அல்லேலூயா. அப்ப பழைய காரியங்கள், பழைய பாரம்பரியம் நம்மை ரட்சிக்கவில்லை என்றால், நம்முடைய இருதயத்திலே காணப்பட்ட பழைய காரியங்கள், கவனிங்க, முன்னே நீங்கள் அறியாமையினாலே. அப்ப இது தெரிந்து செய்தோம்னா இல்ல, தெரியாமலதான் செய்திருந்தோம். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சிலுவையில பேசின காரியம், அவர் பேசின முதல் வார்த்தை, இவர்களுக்கு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், நாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அப்படின்னா என்னங்க? இவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியல ஆண்டவரே, இவங்களுக்கு மன்னிங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியல, அதனால இவங்களுக்கு மன்னிங்க. அப்போ நம்முடைய அறியாமையை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்கு மன்னிப்பை வாங்கி தந்தார். அப்ப நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே,
முன்னே நாம் அறியாமையினால கொண்டிருந்த இச்சைகளின்படி, ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறாரு, என்னுடைய பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார், நான் தேவனுடைய பிள்ளையாய் தேவனுடைய ஜனங்களாய் பரிசுத்தமுள்ள கூட்டமாய் நான் மாறி இருக்கிறேன். இப்ப எல்லாம் தெரியும். அப்ப தெரிந்து இனிமேல் அந்த இச்சையிலே, அந்த பழைய பாவத்திலே நான் விழமாட்டேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். சொல்லுங்க, பழைய பாவத்துக்கு இனிமே போக மாட்டேன். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன், மீட்கப்பட்டிருக்கிறேன், விடுதலை பெற்றிருக்கிறேன். நான் இயேசுவின் பிள்ளை. சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. முன்னே நீங்கள் கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து என்ன பண்ணணுமா? சொல்லுங்க எல்லாரும். ஏன் கீழ்ப்படியணும்? இந்த உலகத்தோட முதல் பாவமே என்ன பாவம்? கீழ்ப்படியாமையின் பாவம் தான். அல்லேலூயா. சத்தமாமேன்னு சொல்லுங்க. ஆதாம்கிட்ட சொல்றார், ஆதாம்கிட்ட ஏவாள்கிட்டயும், அந்த நன்மை தீமை அறியத்தக்கத கனியை பார்க்காதீங்க, அது கிட்ட போகாதீங்க, அதனுடைய கனியை புசிக்காதீங்க. நம்ம ஆளுங்க போனாங்க, பார்த்தாங்க, தொட்டாங்க, சாப்பிட்டுட்டாங்க. அப்ப முதல் பாவமே கீழ்ப்படியாமை தான். எச்சரிக்கை. அப்ப தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தாலே போதும், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்போம். அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து கவனிங்க. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நல்ல ஆலோசனை, தேவனுடைய நாமத்தினால இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்ட நாம் தேவனுடைய வார்த்தைக்கு, அழிவுள்ள அழிவில்லாத வித்தாகிய தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து, வாசிங்க 15. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது. சொல்லுங்க சொல்லுங்க, நம்மளை அழைத்தவர் எப்படிப்பட்டவர்? சத்தமா சொல்லுங்க. நம்மை அழைத்தவர் எப்படிப்பட்டவர்? சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, அவரிடத்துல எந்த வஞ்சனையும் இல்லை, பொய்யும் இல்லை, எதுவுமே காணப்படல. நம்மை அழைத்தவர் பரிசுத்தர். அல்லேலூயா. அப்ப நம்மை, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சிலுவை தியானத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலேயும். இயேசு இந்த பூமியிலே கிட்டத்தட்ட 33 வருஷம் அவர் உயிரோடு இருந்தார். அவர் உயிரோடு இருந்த நாட்கள் முழுவதும் அவருடைய நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் அவர் பரிசுத்தத்தை காண்பித்தார், வெளிப்படுத்தினார், பரிசுத்தத்தை பறைசாற்றினார். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தின் படியே அவர் பரிசுத்தராயிருந்து பரிசுத்தராய் மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் பரிசுத்தராய் பரலோக ராஜ்யத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க. அவர் பரிசுத்தர். சொல்லுங்க எல்லாரும். மேல கை காட்டி சொல்ல, எல்லாரும் மேல கை தூக்குங்க. அவர் பரிசுத்தர், நாங்களும் பரிசுத்தராதான் இருப்போம். அல்லேலூயா. அப்ப அவர் பரிசுத்தராய், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம், நம்முடைய என்னை அழைத்த தேவன் இயேசு கிறிஸ்து, அவருடைய குற்றமில்லாத மாசற்ற ரத்தத்தை, பரிசுத்தமுள்ள தேவன், ஒரு இம்மி அளவும் பாவத்தை பாராத சுத்த கண்ணர், அவர் எனக்காக ரத்தம் சிந்தி இந்த பூமியிலே பலியாகி என்னை மீட்டுக் கொண்டது உண்மையானால், என்னை அழைத்தவர் அவர் பரிசுத்தர் என்றால், நானும் இயேசுவை பறைசாற்றும்படியாய் அவருக்கென்று பரிசுத்தமாய் நான் வாழ்வேன். இந்த பூமியிலே பரிசுத்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து காட்டுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு கடந்து போவோம். என்னை அழைத்தவர் பரிசுத்தர் என்றால் நானும் பரிசுத்தராய் இந்த பூமியிலே இயேசுக்கென்று வாழ்வேன். அல்லேலூயா. நிச்சயமாக என்ன இடர்கள், என்ன பிரச்சனைகள், மோதல்கள் வந்தால், என்ன விதமான இடரல்கள் வந்தாலும், இயேசுக்கென்று, இயேசுவை போல பரிசுத்தமாய் வாழ்வதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த இரக்கம், கிருபை, பரிசுத்தம். அல்லேலூயா. இதெல்லாம் இருந்தாதான் அந்த பரலோக ராஜ்யத்தின், நிச்சயமாகவே பரலோக ராஜ்யத்தில் இயேசுவோடு கூட தேவனுடைய சமூகத்திலே யுகாயுகமாய் அவருக்கென்று எப்பொழுதும் அந்த இடத்தை நாம் நிரப்புவோம், ஆளுகை செய்வோம், பலப்படுத்துவோம். ஆமென். உண்மையாகவே இந்த வார்த்தையின் படி இயேசு நமக்கென்று ரத்தம் சிந்தி குற்றமில்லாதவராய் அவருடைய ரத்தத்தை சிந்தினார், நமக்காக மரித்தார். அவர் பரிசுத்தர்,
நானும் பரிசுத்தனாய் இந்த பூமியிலே வாழ வேண்டும். ஆமென். தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். பரிசுத்தத்தை பற்றிக் கொள்வோம், பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம், இயேசுவை வெளிப்படுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். தகப்பனே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த சிலுவை தியானத்தின் இந்த 12வது நாள் ஆராதனையையும் கர்த்தரின் ஆசீர்வாதமாய் மாற்றி தந்த கிருபைகளுக்காக நன்றி. விசேஷமாய் சபையில வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி. விசேஷமாய் காணொளியிலே இந்த காரியங்களை ஏசப்பா இந்த ஆராதனையில் பங்கு கொண்ட, இந்த கூட்டத்தில் பங்கு கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. முன்னே நாங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை, ஆனால் இப்பொழுதோ எங்களை தேவனுடைய ஜனங்களாய் கர்த்தர் நீங்க மாற்றி இருக்கிறீங்க. உங்களுடைய இரக்கத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. உங்களுடைய குற்றமில்லாத மாசற்ற தேவனுடைய ஆட்டுக்குட்டியாங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எங்களுக்கு கழுவி மீட்கப்பட்டு விடுதலை தந்து இந்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி இருக்கிறேன். உடைய கிருபை மேலானது ஆண்டவரே. நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல எங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் நாங்கள் பரிசுத்தத்தை, இயேசுவின் பரிசுத்தத்தை நாங்கள் வெளிப்படுத்த கர்த்தர் நீர் உதவி செய்ய. காணொளி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. இன்றைக்கு எல்லா சுத்தமான காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே, எல்லா பாரம்பரியத்தில முன்னோர்கள் கொண்டு வந்த எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் எடுத்து போடுங்க. ஒரு பரிசுத்தத்தினால் ஒரு விடுதலை, இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் ஒரு புதிய விடுதலை, சமாதானத்தை இயேசுவின் ரத்தத்தினாலே கர்த்தர் இன்றைக்கு தருவீராக. ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், ஊற்றுகிறோம், பூசுகிறோம். ரத்த கோட்டைக்குள்ளாக முடி மறைத்து இந்த கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். நாளை தினத்தில் இன்னும் அநேக ஆத்மாக்களை கர்த்தர் கொண்டு வாங்க, மகிமையான காரியங்களை செய்ய இந்த கரம் எங்களோடு இருந்து தாங்கி வழி நடத்தட்டும். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பலப்படுத்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம், பிரைஸ்.